வணக்கம் அன்பு மாணவர்களே, இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன். இந்த கம்யூனிட்டி லேர்னிங் இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் லேர்னிங் அப்படின்னு உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருபோதும் உங்கள் கம்யூனிட்டியை இது பண்ணக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. உங்களோட வேல்யூ குறைச்சிடக்கூடாது. உங்களோட கம்யூனிட்டியோட பவர் எப்படி மெஷர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வீடியோகிராஃபிக் லேர்னிங். அது மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி மெக்கானிக்கலுக்கு ஒரு 4-5 பேட்ஸ்மேன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கர் மாறிட்டாங்கன்றதை காட்டுறாங்க. தே டூ வீடியோகிராஃபிக் லேர்னிங், ஆடியோகிராஃபிக் லேர்னிங். குவிஸ் எல்லாம் 20,000 தொட்டுச்சுன்னா பாருங்களேன். ஸோ ஹவு கன்சிஸ்டன்ட் தே ஆர். ஆனால் 5 பேர் தான் அப்படின்றது தெரிஞ்சிங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் 5 பேர் இருக்கிறதுனால எல்லாமே சூப்பராக தான் போயிட்டுருக்கு. சிவிலை பொறுத்த வரைக்கும் குவிஸ்ஸு க்ரியேட் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா எல்லா குவிஸும் இலவசமாகவே கிடைக்குது. எலக்ட்ரிக்கலுக்கு அவங்க குவிஸில் மட்டும் ஆர்வமாக இருக்காங்க. வீடியோகிராஃபிக் லேர்னிங், ஆடியோகிராஃபிக் லேர்னிங்லாம் அவங்களுக்கு என்ன எதுனான்னு கூட அந்த பக்கத்தை உரசியே கூட பார்க்கல. இதில் பரவாயில்ல, எலக்ட்ரிக்கலில் தமிழரசி, ஜெயலக்ஷ்மி, முகமது ஜெயித், மன்சூர் பட்டையை கிளப்புறாங்க. அருமையான அற்புதமான வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற செயல் எனக்கு எவிடென்ஸாக இருந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கும் எவிடென்ஸாக இருக்கும். உங்கள் ஜேர்னி கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். தோய்வு வேண்டவே வேண்டாம். தோய்வாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது தோல்விக்கு தான் வழிவகுக்கும். தயக்கம் தோல்வியின் அடையாளம், முயற்சி வெற்றியின் அடையாளம் இல்லையா? ஸோ தோய்வாக இருக்காதீங்க, எல்லோரும் ஊக்கத்தோடு இருங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிங்க. இதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிங்க. நம்ம வி ஆர் கிரியேட்டிங் த நாலேஜ் பேங்க் அப்படின்றதும் தெரிஞ்சிங்க. யாரும் வீடியோகிராஃபிக் லேர்னிங்க்கு அச்சப்படாதீங்க. எல்லாருமே ஒரு ப்ரிப்ரேஷன் மென்டாலிட்டியில் இருக்கவங்க தான். யாராச்சும் தப்பாக சொன்னாங்கன்னா கூட அதை காதில் வாங்கிக்காதீங்க. சிறிய குணத்தோ உள்ளவங்கள அப்படி தான் தெரியும். பெரிய குணத்தோடு இருக்கிறவங்களுக்கு இதோட உண்மையான வேல்யூ தெரியும். கண்டிப்பாக யூ கேன் அச்சீவ் யுவர் கோல் ஈஸிலி. எல்லாருமே கஷ்டப்பட்டும் கோல் அச்சீவ் பண்ணலாம், ஈஸியாகவும் கோல் அச்சீவ் பண்ணலாம். திஸ் இஸ் அ மெத்தட் டு அச்சீவ் இட் ஈஸிலி. ஆல் த பெஸ்ட் சாம்பியன்ஸ். சியர்ஸ்.